ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான புதன் 3ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் வந்து கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து சொத்துக்கள் விற்பனை சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ல் இருக்கும்போது கற்பனையிலேயே வந்து சில நேரங்களில் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியுடைய நட்சத்திரநாதன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தும். அதனால் திடீர் அதிர்ஷ்டம் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல திடீர் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கிறதுக்கான ஃபீல் நிறைய இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க.